Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 657 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த பார்டலோமியாவை தான் காட்டுறாங்க. பையன் மறைஞ்சு லூஃபி அங்க எங்கன்னு பயங்கரமா தேடிட்டு இருக்கான். ஏன் அப்படி மறைறான்னு பார்த்தா இவரு ஓடுற வேகத்துல தேவையில்லாம லூஃபி மேல போய் விழுந்துடக்கூடாதாமா. அப்படி தெரியாம போய் விழுந்து அவனை நேர்ல பார்த்து கண்ணு பிரிங்கி ஹார்ட் வெடிச்சு மூளை சப்பி ஸ்பாட்லயே பாடி ஆயிருவான். எல்லாம் ஆர்வம் தான். அதனால லூஃபிய கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்றான். இப்பதான் பையன் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுவான். கேப்டனும் வைஸ் கேப்டனும் இங்க இருக்கும்போது கண்டிப்பா மொத்த டீமுமே இந்த ஐலாண்ட்ல தானே இருக்கணும். அப்படின்னா ஸ்னைப்பர் கிங் உசோப் இருப்பாரு, பிளாக் கோட் சஞ்சி சென்பா இருப்பாரு, நமி இருப்பாங்க, பயங்கரமான டாக்டர் சாப்பர் சென்பாய் இருப்பாங்க, நிக்கோ ரோபின் இருப்பாங்க, கிரேட்டஸ்ட் ஷிப்ரைட்டான பிராங்கி சென்பாய் இருப்பாரு, என் சோல் கிங்கான ப்ரூக் இருப்பாரு. எல்லாத்தையுமே நான் பார்க்க போறேன். ஓ மை காட். யோசிக்கும் போதே மண்டை சூடாகுது, மூளை ஃபீல் ஆகுது, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு புலம்பி தள்ளுவான். சரி, இப்போ லூஃபி சென்பாய் மட்டும் இங்க இருக்கான். அப்ப மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? ஒருவேளை மொத்தமா கூட்டமா நின்னுட்டு இருந்தா இல்லையா, அதுதான் அவங்க குரூப்பா இருக்குமோன்னு ஒரு டவுட். சரி ஓகே, இப்போ லூஃபியை கண்டுபிடிக்கணும். மேல பூரா செக் பண்ணிட்டா எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. சரின்ட்டு கீழே போய் செக் பண்ணுவோன்ட்டு பொறுமையா வருவான். அந்த இடமே பார்த்தா ரொம்ப அசிங்கமா அழுக்கா கேவலமா இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம தலைவர் வருவாரா அப்படின்னு வந்துட்டு இருக்கும் போது அங்க டோருக்கு அந்த பக்கமா சவுண்ட் கேட்கும். என்னன்னு காதை வச்சு கேட்டுட்டு இருப்பான். அப்போ ரெண்டு பேரும் வழியோடுன்னு ஸ்ட்ரெச்சர்ல ஒரு பேஷண்ட்டை தூக்கிட்டு உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது பேஸ்மெண்ட்ல இருக்க வெயிட்டிங் ரூம். அதாவது இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதுக்காண்டி வெயிட் பண்ற இடம். என்ன இத்தனை பேர் அடி வாங்கியிருக்காங்களான்னு பார்த்துட்டு வாயை பழுதுருவான். அதுல முக்காவாசி லூஃபி கையால அடி வாங்கினவங்க தான். அப்படியே அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே உள்ள வருவான். அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து பதறுவாங்க. ஏன்னா இவனை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே, ஏதாச்சும் ஒரு கலவரம் பண்ணி விட்டுருவான். அதனால அவனை தடுத்து எப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்க ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன், தேவையில்லாம வந்து தொல்லை பண்ணாதீங்கப்பா. அவங்க பதறுவானுங்க. தம்பி, இங்க தோத்தவங்களை தான் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், உன்னை பார்த்தானுங்கன்னா என்ன ஆகும்பா? தோத்தவங்களையா? அப்ப இங்க இருக்கவனுங்க எல்லாருமே தோத்தாங்குழிகளான்னு சத்தமா கத்திடுவான். அவ்வளவுதான். அங்க இருக்கவனுங்க அத்தனை பேருமே காண்டாயிருவானுங்க. டே பார்த்தரோமியோ, என்ன எங்களை வச்சு ஃபன் பண்ண வந்தியா? ஏதோ உன்னோட சப்ப பவரை யூஸ் பண்ணி ஜெயிச்சுட்ட, ஆனா அதுக்காக ஓவர ஆட்டம் போடுவியா? இங்கே உன்னை பொழந்தோண்டான்னு பேஷண்டா இருக்கவனுங்க பூரா ரவுண்டு கட்டுவானுங்க. நல்லா இருக்க நிலைமையிலேயே அவனுங்களால ஒன்னுத்தையும் கிண்ட முடியல. நாக்கு தள்ளி போய் கிடக்கிற நிலைமையில மட்டும் என்ன பாஞ்சி கிண்டிடுவானுங்களா? அங்க இருக்க காடு பதறுவான். ஐயோ, இங்க சண்டையெல்லாம் போட்டுறாதீங்க, ஆல்ரெடி சண்டை போட்டு மண்டையை உடச்சுதான் இங்க வந்திருக்கீங்க, தேவையில்லாம ரெண்டு கட்டு போட விட்டுறாதீங்கப்பா தங்கங்களான்னு. உடனே பார்த்தரோமியாவும் சரி நான் தேடி வந்த ஆளெல்லாம் இங்க இருக்க வாய்ப்பே இல்ல, அண்ட் எனக்கு இங்க வேலையும் இல்ல, அதனால போங்க போய் அப்படியே மல்லாக்கம் படுத்துக்கிட்டு ஆப்பிள் ஜூஸை குடிங்க. பண்ணி பாலுங்க, புல்லு தடிக்க விழுந்த பாலுகள்லாம் பல்லு தெரியற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. நான்சென்ஸ் போவான். அந்த டைமுக்கும் போது பூ இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூப்பிட்டு இருப்பானா. அந்த டைம் சாய ட்ரீட்மெண்ட் காண்டி கூப்பிடுவாங்க. அவன் போய் சண்டை கட்டிட்டு இருப்பான். என்ன ஜிஞ்சாவை கூப்பிட்டு வர போனாங்க, ஆனா இன்னுமே வந்து சேரல. என்னாச்சு அவருக்கு? அவர் என்ன செத்துட்டாரான்னு சொல்லி கத்திட்டு கிடப்பான். கெல்லி பார்த்துட்டு, டே மார்ஷல் ஆர்ட்ஸ் மாங்கா மண்டையா, வாயை மூடிட்டு அப்படி ஓரமா போய் உட்கார்றான். ஆனா அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல, இன்னும் சண்டை தான் போடுவான். என்னதான் ஒரு மூளைகட்ட முட்டா பயலா இருந்தாலும் அவருக்கு வயசாயிருச்சு. அவரு செத்துட்டாருன்னு அந்த உண்மையை மறைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க, நான் அந்த உண்மையை தெரிஞ்சே ஆகணும்னு தொண்டை எலிய கத்துவான். ஐடியோ எல்லாம் பார்த்துட்டு அவன் சாகலைன்னா கூட இவனையே கத்தி சாவடிச்சிருவான் போலயே. அடே ஓவர் ரியாக்ட் பண்ணாரா, எங்களால தாங்க முடியலன்னு புலம்பி தள்ளுவான். ஏன் அந்த புல்லே காரிட்டு துப்புன்னா பாருங்களேன். அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான். ஜிஞ்சாவோ ஏன் இங்க வரலன்னா, இந்த ரூமுக்கு அந்த பக்கம் எக்ஸிட் இருக்காமா. இந்த வெயிட்டிங் ரூம்ல இருந்து உள்ள கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் சைடு வழியா அடிச்சு பத்திடுவாங்க. அதனால தான் அவன் திரும்பி இங்க வரல. உடனே மண்டையை போட்டு சொரிஞ்சுக்கிட்டே, ஐயோ அவசரப்பட்டு கத்திட்டானா, நெம்ப சாரிங்கம்மா, புரிஞ்சது இல்ல, இனி உங்கள் வாயை பொத்தி கொண்டு ட்ரீட்மெண்ட்காக என் பின்னாடி வரவும்பா. மறுபடியும் அவன் ஓவர் ரியாக்டிங் தான் பண்ணுவான். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிருங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் பேசினதெல்லாம் தப்பு தான் சொல்லி காலை விழுந்து கதறுவான். ஐயோ என்னையா நடக்குதுங்க? அவனே கத்துறான், அவனே மன்னிப்பு கேட்கறான். என்ன மண்டையில நட்டுக்கிட்டு லூஸ் ஆயிருச்சான்னு கேட்டா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னோட பிரதர் மாங்கா இப்படித்தான், கொஞ்சம் எமோஷனல் டைப், இப்படித்தான் ஆவுனா பொங்கிடுவான்பா. ஆமாமா, இவரு பொங்குறாரு, மூடிட்டு உள்ள போங்கடான்னு அனுப்பி விட்டோன்னு, நீங்க தான் கனோ கிங்டம்ல இருந்து வந்திருக்க சாயா, அப்படின்னா இங்க வந்து படுத்து உங்க கண்ணை மூடுங்க பானுங்க. ரைட்டுன்னு அவனு படுத்துக்கிட்டு ஜாமுன்னு ஒரு குட்டி தூக்கம் போடுவோன்னு பாப்பான். டப்புன்னு ஒரு லிவரை இழுப்பானுங்க. கீழே டோர் ஓபன் ஆகி அப்படியே கத்திக்கிட்டே உள்ள விழுவான். அப்ப கீழே என்ன நல்லா இருக்குன்னு காட்டுறாங்க. ஃபுல்லா குப்பையா தான் கிடக்குது. மேல ஏகப்பட்ட ஓட்டை. அந்த ஓட்டையில ஒண்ணுல இருந்து வந்து விழுவான். ஆமா, இங்க நம்ம எதுக்கு வந்து விழுந்தோன்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பொம்மை. என்ன பொம்மை எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா, அம்மா நீரியானு பயந்துருவான். அது வேற யாரும் இல்ல, பெரிய சைஸ் ஜெயண்டா இருந்தானே அந்த ஹைருதீன் அவன் தான். நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டா, அவன் மட்டும் இல்ல, ட்ரீட்மெண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள போனானுங்கல்ல, அவனுங்க எல்லாருமே அங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. அவனுங்க எல்லாம் இருக்கும்போது ஜிஞ்சாவோ மட்டும் இல்லாம இருப்பான், அவனும் அங்கதான் இருக்கான். ஏ கிழவா, நீ உயிரோட தான் இருக்கியா? நல்ல வேலை, நான் பயந்துட்டேன்பா. அட முட்டா பயல, நான் உயிரோட தான்டா இருப்பேன், நம்ம மாட்டிட்டு இருக்கோம், அதை நோட் பண்ணலையான்னு திட்டுவான். என்ன மேட்டர்னு பார்த்தா, இந்த காம்படிஷன்ல தோத்த எல்லாத்தையுமே இந்த இடத்துக்குள்ள தூக்கி போட்டுருக்கானுங்க. சரி இங்க வந்துட்டோம்,
இனி இங்க இருந்து எப்படி வெளியில போறதுன்னு கேட்டா டகமா காண்டாயி அந்த விளக்கு மாத்த எடு இன்னைக்கு பிச்சிடுறேன் ஏண்டா பண்ணாட பையல வெளியில போற மாதிரி இருந்தா நாங்களே போயிருக்க மாட்டோமா டோஃப்ளமிங்கோ நம்ம யாருமே தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு இங்க லாக் பண்ணி வச்சிருக்கான் சரி டகமா இருக்கான்னா அவனோட கிங்குமே தோத்து தானே போயிட்டான் அவனோட பஞ்சை யூஸ் பண்ணி ஒரு கோட்டையவே பழக்கும் போது இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு அவனும் ட்ரை பண்ணி பார்த்துட்டான் அந்த செவுத்தை உடைக்கவே முடியல அட அத்தா தண்டி ஜெயிண்ட் அச்சுறுத்தின் இருக்கான் அவனாலையுமே உடைக்க முடியல அப்புறம் எப்படி தப்பிக்கிறது அப்பதான் ப்ளூ கில்லி ஒரு மேட்டர் சொல்லுவான் ஆக்சுவலா இப்ப இவங்க எல்லாருமே அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவனுங்க என்னதான் பஞ்சு வச்சாலும் எதுவுமே வேலைக்கு ஆகாது மேல வழியா தப்பிச்சாதான் உண்டு சரி இவங்க எல்லாத்தையுமே எதுக்கு இங்க புடிச்சு வச்சிருக்காங்கன்னு யாருக்கும் புரியல ஒருவேளை நம்ம எல்லாத்தையுமே கொல்ல போறானோன்னு ஒரு டவுட் சிஞ்சாவோக்கு செம காண்டாயிரும் கொய்யால தேவையில்லாத வேலையை நீ பாத்துட்ட இனிமேட்டு நான் உன்னதாண்டா ரிவெஞ்ச் எடுக்க போறேன் நீ மட்டும் இல்ல உன் ஃபேமிலி உன் குழந்தைங்கன்னு சொல்லி உன்னோட பேர பசங்க முத கொண்டு நான் விடாம பழி வாங்குவேன்னு கொண்டு கத்த ஆரம்பிச்சிருவான் ஆல்ரெடி கார்பு கிட்ட சிக்கி அவரோட பேரங்கிட்ட வர்றதுக்குள்ளேயே 30 வருஷம் போயிருச்சு இனி அவனோட பேரங்கிட்ட போனா விளங்கிடும் அதே நேரம் இங்க ஸ்டேஜ காட்டுறாங்க பயங்கரமான சவுண்டு என்ன போன எபிசோடு ரெபேக்காவை அட்டாக் பண்றதுக்காக அந்த ரோலிங் லோகன் வந்து நின்னுட்டு இருந்தானே இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவனுங்க எல்லாம் ஓகே ஓரளவுக்கு தடிமாடு மாதிரி இருந்தானுங்க அதை யூஸ் பண்ணி அவனுக்கு அட்டாக் எல்லாத்தையும் தடுத்து தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான் இவனை தள்ளி விடணும்னா 40 யானை வந்து முட்டணும் போலயே இதுல வேற மூதேவி நெட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு உன் எலும்பெல்லாம் நான் நொறுக்க போறேன் முதல்ல கழுத்தை உடைக்கலாமா இல்ல முதுக உடைக்கலாமான்னு ஆடியன்ஸ் கிட்ட கேட்டா அவங்க பாரபட்சமே இல்லாம ரெண்டுத்தையும் உடைங்காம்பாங்க யாருக்கு ரெபேக்காக்கு உடைக்கணுமாமா அதோட நிறுத்தல கை காலையும் சேர்த்து கொடுப்பான் அவங்களும் ஒன்னே ஆமா உடைங்காம்பாங்க அட என்னப்பா நீங்க இவ்வளவு பரிதாபப்படுறீங்க அவளோட மொத்த பாடியுமே அப்படியே ஸ்மேஷ் பண்ணிடலாம்னு நினைச்சேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா சும்மாவே வச்சு நசுக்குங்க பிதுக்குங்க நொறுக்குங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க இப்படி ஒரு பெத்த ஆப்ஷனை கொடுத்தா சும்மாவா இருப்பாங்க இன்னைக்கு அவன் பெரிய சம்பவம் பண்ண போறான்னு எல்லாரும் அவனுக்காண்டி பயங்கரமான சப்போர்ட் அவனும் ஓவரா சீன் போட்டுட்டு இருப்பான் இத லைவா பாத்துட்டு இருந்த நம்ம லூஃபிக்கு அப்படியே வெறி உச்சந்தல வரைக்கும் ஏறுது இவன் என்ன ஓவரா ஆடிட்டு இருக்கான்னு உடனே ஜெயில இருக்கவன் தான் நான் தான் முன்னாடியே சொன்னேன் ஃபார்மர் கிங்கோட ஃபேமிலிக்கெல்லாம் இதான் நிலைமைன்னு பாத்தி இல்ல என்னென்ன சொல்றாங்கன்னு இப்படித்தான் பண்ணுவாங்க அம்மா அவங்களுக்கு முன்னாடி தலைமுறையில இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா இவன் என்ன பண்ணுவா இவன் நல்லவளாச்சேம்பா அதுதான் இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியுமே இப்போ ஒருத்த சொல்லிட்டு இருந்தானே அவன் பயங்கரமா இன்ஜூரி ஆகி அவன் உயிரே ஊசலாடிட்டு இருக்க அந்த டைம் ரெபேக்கா தான் கூடவே இருந்து என்கரேஜ் பண்ணலாமா அப்படி அவனுக்கு மட்டும் இல்ல அங்க இருக்க எல்லாத்துக்குமே அவ கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கா ஆனா அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவத்தை மக்களால கண்டிப்பா மறக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவானா நைட்டா இது என்ன புது நைட்டு இது என்னடான்னு கேட்டா அது ஒரு பெரிய கதைப்பா பெரிய கதை ஒண்ணு அடுத்த செகண்டே லூஃபி அட விட்டு தள்ளுங்கப்பா மேட்ச பாப்போம்பா அட பண்ணாட பயலன்னு பதறுவாங்க பெரிய கதை ஒண்ணு மேட்ச பார்க்க விடாம ரொம்ப நேரம் பிளாஷ்பேக்க சொல்லிடுவானுங்களோன்னு பீதி நம்ம பைய வேற இந்த மாதிரி கதை சொல்ல ஆரம்பிச்சான்னா தூங்க ஆரம்பிச்சிருவானு சோ இப்ப அவனுமே என்ன ஆக போகுதுன்னு வெறிகுண்டு பாத்துட்டு இருப்பான் அந்த டைம் இந்த தடிமாட்டு பைய ரெபேக்காவை பிடிக்கிறக்காண்டி ஓங்கி கையை கொண்டு வருவான் அப்படியே ஒரு ஜம்ப போட்டு எஸ்கேப் பண்ணி அடுத்தடுத்து அவளை பிடிக்கிறதுக்காக வேகமா வருவான் அவன் என்னதான் முக்கினாலும் ஒண்ணு வேலைக்காகல ஆனா அவன் மட்டும் பிடிச்சான் அவனோட மேக்ஸிமம் கிரிப் ஸ்ட்ரென்த் 500 kg பிடிச்ச அமுக்குனானா ரெபேக்கா கரும்பு ஜூஸ் தான் அவளுக்கே தெரிஞ்சு போச்சு இவங்கிட்ட சிக்கனா சின்ன பின்னமாக்கி போடுவான்னு அப்படியே அந்த ரிங்க சுத்தி ஓட ஆரம்பிச்சிருவான் உடனே அவனுக்கு செம ஹாப்பி ஆக நம்ம கிட்ட சிக்கனா புளிஞ்சிருவான்னு தெரிஞ்சு பயந்து ஓடிட்டு இருக்கா இவளை விடக்கூடாதுன்னு எங்க ஒன்னாலும் வாட்டி வருவான் உடனே அவ குதிச்சு போவான் ஆனாலும் யூஸ் இல்ல வளைச்சு வந்து நிப்பான் அப்போ ஒரு சிரிப்பான் பாருங்க ஆட்டு பண்ணி கக்கூஸ் போன மாதிரியே ஒரு சவுண்டு ரெபேக்கா இப்பொழுது என்ன செய்ய போகிறார் அவரது நிலைமை ரொம்ப மோசமாக உள்ளதுன்னு கமெண்ட்ரியில வேற அங்க கழுவி ஊத்திட்டு இருப்பான் அந்த டைம் தான் ஒரு மோவீரன் மூலகட்ட முட்டா பையல அந்த பக்கம் திரும்பி நின்னா பின்னாடி நான் வெட்டுவல்ல இப்ப சிக்கிட்டியான்னு அவனுக்கு கேட்கிற மாதிரி கத்திக்கிட்டே ஓடி வந்து ஒரு ஜம்பா போட்டு வெட்ட வருவான் அவன் அலேக்கா புடிச்சு மூஞ்சு முன்னாடி வந்து வெட்டுடா மூஞ்சு முன்னாடி திரும்பி நிக்கும் போது முதுகலியா வந்து வெட்டுறேன் ஏமா ரெபேக்கா இத நல்லா பாத்துக்க இதே மாதிரிதான் நான் உன் எலும்பெல்லாம் நொறுக்க போறேன்னு ஒரு முறுக்கு அவ்வளவுதான் அங்கே பேன்னு ஸ்பாட்லயே பாடி இத பார்த்ததுக்கு அப்புறமும் ரெபேக்கா நிப்பாலா அங்க அப்படியே அடிச்சு புடிச்சு திபுன்னு அங்க எங்கன்னு ஓட ஆரம்பிச்சிருவா உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்ன பயந்துட்டாளா பயந்தாங்கொலின்னு இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா அந்த தடிமாட்டு பைய லோகன் என்ன பண்றான் அவளை மட்டும் டார்கெட் பண்ணி வேகமா ஓடி வரதுனால குறுக்க எவன் இருந்தாலும் அவனை கவனிக்கவே இல்லை இடிச்சு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான் அவன் இடிக்கிற இடி தண்ணி லாரி வந்து இடிச்சு தள்ளிட்டு போனா எப்படி இருக்கும் அப்படிதான் இடிச்சு தள்ளிட்டு போறான் உடனே மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ரெபேக்கா என்ன பயந்து ஓடிட்டு இருக்க நின்னு சண்டை போடுவாங்க இந்த டைமுங்கும் போது அவனுல ஸ்பாட்ல இறக்கி விட்டுருக்கணும் அப்பதான் தெரிஞ்சிருக்கும் நிலைமை என்னன்னு அந்த டைமுங்கும் போது என்னாவும் ஒருத்தன் நெருப்பு பத்திட்டு நேரா ரெபேக்கா மேல வந்து இடிச்சு விழுவானா அதுல அவ கையில வச்சிருந்த கத்தி தெரிச்சிரும் எடுக்கலான்ட்டு போனா அந்த லோகன் காலை வச்சு அமைக்கிடுவான் கத்தி இருந்தாலே கதற சம்பவம் செய்வான் இப்ப கத்தி வேற இல்ல என்ன பண்ண போறாலோ தெரியல இனிமேட்டு நான் உன்னைய விடவே மாட்டேன்னு வேற சொல்லுவான் உடனே ஆங்கர் அவ்வளவுதான் ரெபேக்கா சோலி முடிஞ்சு அவன் நல்லா மாட்டிட்டா அவளோட ஸ்வாட் இல்ல அப்படி இப்படின்னு ஓவரா பேசிட்டு இருப்பானா இங்க இவன் என்ன பண்ணுவா அவன் பிடிக்க வரும்போது அப்படியே அவன் கையிலேயே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான் அவன் நல்ல நேரம் அவ பின்னாடி மாட்டி இருந்த அந்த கிளாக்ல கைப்பட்டு அடிச்சு புரண்டு போய் பேனு கீழே வந்துருவான் அவ்வளவுதான் அந்த கேப்ல அவளை லபக்குன்னு புடிச்சிருவான் அதை பார்த்த உடனே ஆடியன்ஸோட என்ஜாய்மெண்ட்டை பார்க்கணுமே ஒரு வழியா ரெபேக்கா மாட்டிட்டாங்க இனிமேட்டு கரும்பு மிஷினில் மாட்டிய நிலைமைதான் அவங்களுக்கு ஒண்ணு அவங்க அப்படியே பேனு கிடப்பான் அவன் பார்த்துட்டு வில்லத்தனமா இழிப்பான் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் டாடா Yeah!